பொருள்கோள். பொருள்கோள் அப்படிங்கிறச்சே இந்த சொல்லிலேயே பொருள் இருக்கு. அதாவது சொற்களை பொருளுக்கேற்றவாறு மாற்றி அமைத்தல். செய்யுள்ள சில நேரங்களில் சொற்கள் முறை மாறி இருக்கலாம். பொருளுக்கேற்றவாறு சொற்களை மாற்றி அமைத்தல் பொருள்கோள், பொருள் கொள்ளுதல் என்று கொள்ளலாம். இந்த பொருள்கோள் பொதுவாக 8 வகைப்படும். 8 வகையான பொருள்கோள்ல நமக்கு 3 தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள். இது 3 தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். முதல்ல ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள்னா என்ன? பொதுவாக கவிஞர்கள் பயன்படுத்துவாங்க ஆற்றொழுக்கானடை. ஆற்றொழுக்கானடைனாக்க அந்த ஆறு சலனம் இல்லாமல் போகும்போது தான் நமக்கு ஒரு திருப்தி வரும், அதோட அழகை பார்க்கலாம், அது செல்வதே அழகாக இருக்கும். இவர் சொல்லும்போது காவிரி ஆறு ஒரு அழகிய இளநங்கை நடந்து செல்வது போல மெல்ல செல்கின்றார். அது ஆற்றொழுக்கா நடை. செய்யுள்ளையே கூட கவிஞர்கள் அவ்வாறு நடைகளை பின்பற்றுகின்றார்கள். இந்த ஒரு சின்ன பாட்டு, இது சீவக சிந்தாமணியில் வருது. இதில் எப்படின்னாக்க இந்த பாடலோட பொருளை நான் சொல்லிடுறேன் முதல்ல உங்களுக்கு. அதாவது நெல்லை விதைக்கிறோம். விதைச்ச உடனே நெல் முளைக்கிறது இல்லையா? முளைக்கும் போது அப்படி நிமிர்ந்து இருக்குமா? எப்படி இருக்குமா? சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல். கருவுற்ற ஒரு பாம்பு எப்படி தலை நிமிர்ந்து இருக்குமோ அதை போல இருக்கும். அதற்கு யாரு சொல்றாங்க ஓமையா? செல்வமே போல் தலை நிறுவி. இப்போ அதாவது திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு தலைகால் புரியாது, என்ன செய்யறோனே தெரியாம தலை நிமிர்ந்து இருப்பான். அதை போல சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல, அப்படி கருவுற்ற அந்த பாம்பு தலை நிமிர்ந்து இருப்பது போல விதைச்ச உடனே நெற்பயிர் முளைக்கும் போது அப்படி நிமிர்ந்து இருக்குமா. அதுல அந்த பயிரில் அந்த நெற்கதிர்கள்லாம் முற்றி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்ப தலை சாஞ்சி இருக்கும். எப்படி கல்வி கற்ற சான்றோர்கள் எப்படி பணிவா இருக்காங்க, தலை குனிஞ்சு இருக்க மாட்டாங்க, பணிவா இருப்பாங்க. என்கிட்ட வினா கேட்டா மட்டும் எனக்கு தேவையான பொழுது நான் பதிலை உரைப்பேன். அதை போன்று தலை குனிந்து இருக்கும். சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல், சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல். கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தலே. இங்கேதான் முக்கியம். கல்வி சேர் மாந்தர்கள், கல்வி கற்ற மாந்தர்கள் எப்படி பணிவோடு இருக்காங்களோ அது மாதிரி பணிவா எப்ப இருக்குமா? முற்றிய நெற்கதிர்கள். இது நமக்கு பாடலோட பொருள் தெரியறதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்ல வரேங்கிறத பாருங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த வரிக்கு நமக்கு பொருள் அப்படியே தெரியறது. இங்க சொற்களை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுல நெல்லுங்கிறத நேரடியா சொல்லல, அது எழுவாயா இருக்கு. இது எப்படின்னாக்க எழுவாய் முதல்ல இருக்கும், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய வினையெல்லாம் இருக்கும், இறுதியில காய்த்தல் என்ற பயனிலையை கொண்டு முடியும். முதல்ல எழுவாய் இருக்கும், அதற்கப்புறம் அதனுடைய எழுவாயோட தொழிலெல்லாம் சொல்றாங்க, இறுதியில பயனிலையில. இப்ப எழுவாய் நெல், அதனுடைய தொழில்கள் அப்படின்னா இருந்து, ஈன்று. இதனாலதான் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, இருந்து. அதனாலதான் அடிக்கோடிட்டு இருக்கேன், இருந்து, ஈன்று, இதெல்லாம் தொழில். அதற்கப்புறம் நிறுவி, இறைஞ்சி, இதெல்லாம் தொழில். எழுவாயை முதல்ல சொல்லிட்டு அதற்கப்புறம் இதனுடைய தொழில்கள்லாம் இருந்து நின்று சொல்லிட்டு இறுதியில பயனலை காய்த்தல். முற்றிய நெற்கதிரானது எப்படி தலை குனிந்து இருக்குமோ அதை சான்றோர்களை போட்டு தலை குனிந்து இருக்கு, அதுதான் பயன்படும். தலை நிமிர்ந்து இருக்கிறதுல ஒன்றும் அரிசியெல்லாம் இருக்காது, நெல் இருக்காது, நெல்மணி இருக்காது என்பதை தான் மிக அழகாக இந்த பாடலை உனக்கு பொருள் புரியறதோ இல்லையோ, இதுல ஆசிரியர் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாமல் ஆற்றொழுக்கா நடையில் எழுதப்பட்டதால் இது ஆற்று நீர் பொருள்கோள். வள்ளுவர் நிறைய பயன்படுத்தியிருக்கார். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இம்மை புகுத்து விடும் அப்படிங்கும்போது முயற்சி திருவினையாக்கும் என்ற செய்யுளை எடுத்தாலே அது ஆற்று நீர் பொருள்கோள். பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்த்தீர் நீர் ஒழுகலான் என்ற திருக்குறளும் ஆற்று நீர் பொருள்கோள். அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது நிரல் நிறை. நிரல் நிறை அப்படின்னா என்னன்னா வரிசைப்படுத்துதல் என்ற ஒரு பொருள். நிரல் நிறை என்றால் என்ன? வரிசைப்படுத்துதல். கட்டாயமா எதா இருந்தாலும் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லணும், இல்லைன்னா பொருள் புரியாது.
இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க அன்பும் அன்பும் அரணும் உடைத்தாயின் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. உடைத்தாயின் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை அதாவது இல்வாழ்க்கையில் வந்து அன்பும் அரணும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பண்பும் பயனும் அது. பண்பும் பயனும் அது. இப்போ இது என்னது அப்படின்னா என்ன? நிரல் நிறைனா வரிசைப்படுத்துதல் அப்படின்னாக்க முதல்ல எழுவாயெல்லாம் எழுதிடுவாங்க, அதற்கு அடுத்த அடியில் வந்து பயனிலை எழுதுறது, அதான் வரிசைப்படுத்துதல். இப்போ அன்பு, அன்புங்கிறது எழுவாய், அதனுடைய பயனிலை வந்து பண்பு. அரண்கிறது எழுவாய், அதனுடைய பயன் வந்து பயன். அதாவது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. குடும்பம்னா எப்படி இருக்கணும்? அன்போட நல்ல பண்போடு இருந்தா, அன்போட அறச்செயலை செய்து வந்தால் பண்பு, அன்புதான் நல்ல பண்பு, அறச்செயல் வந்து வாழ்க்கையின் பயன். அப்போ எழுவாயை முதல்ல எழுதிட்டு அதற்கு அடுத்த அடியில் வந்து பயனிலையை வந்து வரிசைப்படுத்தி எழுதுவதால் இது நிரல் நிறை. நிரல் நிறை என்றால் வரிசைப்படுத்துதல். அப்படி அப்படியே அடுத்தடுத்து வரும். இது வந்து முறை நிரல் நிறைன்னு சொல்லுவாங்க. முறைனா இந்த மாற்றமே இருக்காது. இன்னொன்று இருக்கு, எதிர் நிரல் நிறை. எதிர் நிரல் நிறைனா எழுவாய் வந்து அதனுடைய எதிரே இருந்து பொருள் கொள்ளணும். இப்போ விலங்கொடு மக்கள் அணையர், விலங்கொடு விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். விலங்கொடு மக்கள் அணையர், மக்கள் அணையர் இளங்கநூல் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த செய்யுள்ள பார்த்தீங்கனாலக்க உங்களுக்கு வந்து கற்றாரோடு ஏனையவர் வருங்கிறது வந்து இறுதிச்சீராக அவங்க கொடுக்குறாங்க. ஏனையவர் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அப்போ ஏனையவர் இதில் பார்த்தீங்கன்னாக்க அன்புக்கு பண்பு, அறத்துக்கு பயன்னு எழுவாயை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வந்து பயனிலையை கொடுத்துட்றாரு. அதே போல் எழுவாயை முதல்ல கொடுத்து இது வந்து முறை நிரல் நிறை. இதை என்ன சொல்கிறோம்? முறை நிரல் நிறை. முறைனா வந்து என்ன? எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, உடன்பாடு, ஏற்றுக்கொள்ளுதல், முறை நிரல். இது வந்து எதிர் நிரல் நிறை. எப்படின்னாக்க இப்போ விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு இணையவர். மக்கள் யாரு? அப்படி ஆப்போசிட்டா பாரு, கற்றவர். கற்றவன் தான் மக்கள். விலங்கு யாரு? ஏனையவர்ங்கிறது இங்கே கல்லாதவரை குறிப்பிடுகின்றார். சொற்களை எதிரெதிராக வைத்து பொருள் கொள்வதால் இது எதிர் நிரல் நிறை, எதிர் நிரல் நிறை என்று கூறப்படுகின்றது. முறை நிரல் நிறைனா அடுத்தடுத்து வச்சு, இப்ப எழுவாயும் பயனிலையும் நேர்நேரே வச்சு நம்ம பொருள் கொள்றோம். எதிர் நிரல் நிறைனா அதான் எதிரெதிர வச்சு. இப்ப விலங்கோடு மக்கள் அணையர்கள், விலங்கு யாரு? ஏனையவர். ஏனையவர்ங்கிற யாரு? கல்லாதவர். மக்கள் யாரு? கற்றவர். கற்றவர். இது மாதிரி வந்து எதிரெதிரே வைத்து பொருள் கொள்வதால் இது எதிர் நிரல் நிறை என்று குறிப்பிடப்படுகின்றது. இறுதியில வந்து உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள்ங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அது மாதிரி அந்த கவிதையில வந்து ரொம்ப அழகா பயன்படுத்துவாங்க. நாம வந்து பொருளுக்கேற்றவாறு மாற்றி அமைத்து கொள்ளணும். உதாரணமா வந்து நம்ம சொல்லும்போது கட்டிக்கரும்பு கசக்கும், நல்ல எட்டிக்காய் இனிக்கும். சொல்லும் போதே உனக்கு புரியும், கரும்பு கசக்கும்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப பொருளுக்கேற்றவாறு கட்டிக்கரும்பு இனிக்கும், நல்ல எட்டிக்காய் கசக்கும், நல்ல அது மாதிரி நம்ம சொல்றது. இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆலத்து மேலே, இதை நீங்க பண்ணலாம். ஆலத்து மேலே குவளை, ஆலத்து மேலே குவளை. அதற்கப்புறம் வந்து குளத்துள வாலின் நெடிய குரங்கு, குளத்துள வாலின் நெடிய குரங்கு, வாலின் நெடிய குரங்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆலனா ஆலமரம், மரத்து மேலே என்ன இருக்கும்? குரங்கு இருக்கும். அப்போ இந்த குரங்கை தூக்கி இங்கே போட்டுக்கோ. குவளை எங்கே இருக்கோ? குவளை மலர் குளத்தில் இருக்கும். அப்போ வந்து குவளை குளத்துல ஆலத்து மேலே வாலின் நெடிய குரங்கு அப்படின்னு
சொற்களை பொருளுக்கேற்றவாறு ஆழத்து மேலே வாழின் நெடிய குரங்கு குளத்துள குவளை அப்படின்னு போட்டாதான் பொருள் சரியா இருக்கும். அதாவது சொற்களை பொருளுக்கேற்றவாறு மாற்றி அமைத்தல் கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்படும். இன்னும் இதுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியுறது, கட்டிக்கரும்பு கசக்கும் நல்ல எட்டிக்காய் இனிக்கும். அப்ப எப்படி மாத்தணும்? நல்ல கட்டிக்கரும்பு இனிக்கும் எட்டிக்காய் கசக்கும் என்று சொற்களை பொருளுக்கேற்றவாறு மாற்றி அமைத்தல் கொண்டு கூட்டு பொருள்கோள்.